இப்போ காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தோமல்லங்க. ஆமாம், சொல்லு. அதுக்கு என்ன? அந்த கல்லாப்பெட்டியில் உட்காந்துருந்தார்ல. ஆமாம், கல்லாப்பெட்டியில் உட்காந்து பெரியவர். பெரியவர் உட்காந்துருந்தார்ல, அவர் தான் ஓனரு. அவர் தான் ஓனரா? ஆமாம். ஏன் வயசான காலத்தில் வீட்டில் சும்மா உட்கார முடியலையாம்மா? வயசான காலத்தில் எல்லாம் உட்காந்துட்டு எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு, பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டாரா? எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு. பண்ணிட்டு போகிறாரு. ஆசை, மனுஷனுக்கு ஆசை விட்டது. அப்படியெல்லாம் ஆசை இல்லை. பின்ன என்ன? வயசான காலத்தில் எதையோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்கல்ல. ஆமாம். இப்போ எதையுமே நினைக்க வேண்டியதில்லை, பிஸியாக இருப்பார். சரி. அப்போ வந்து மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டமெல்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல. சரி. அதனால தான் அவர் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. உடனே அவருக்கு மனநிலை மனநிலை சரியில்லாதனால இது வர்றவங்க போகிறவங்க கூட பேசிகிட்டு இருந்தது. அந்த பணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் பிஸியாக இருக்குது. உடம்பு வலியும் தெரியாதுல்ல, ஒன்றும் தெரியல. அவர் பாட்டில் காலையிலேருந்து வேலை அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ என்னையும் அப்படி செய்ய சொல்கிறேன். தாராளமாக செய்யலாம். சரி, செஞ்சுக்கிறேன். மம்டி எடுத்து போகிறேன் பண்ணுங்க, அதனால தப்பே இல்லையே. இப்போ நான் அது விளையாட்டாக சொல்லுது. நீ விளையாட்டாக ஒன்றும் சொல்லு, நானும் விளையாட்டாக சொல்ல மாட்டேன். நடந்தது தான் நான் சொல்கிறேன்ப்பா. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க 3 பசங்க, 5 பேர். சரி. நல்லா படிக்க வச்சாரு. நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் வேலைக்கு. கடை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. கடையில் அவங்கள கூப்பிடவும் இல்லை. பசங்கள்லாம் காய்கறி கிடைக்க அவங்க கூப்பிடல. சரி. அவங்க சம்சாரம் இருந்தாங்க, ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் மூச்சு திணறலாட்டு வந்து இறந்துட்டாங்க. சரி. வயசான போக வேண்டியது. இப்படி சொன்னேன். எப்படி அப்படித்தான் சொல்ல முடியும். இப்போ வயசான உட்காந்துட்டீங்க நம்ம மகாபெருமானா? எனக்குமே இப்போ வயசாகி போச்சு, போக வேண்டியது. ஆமாம், போக வேண்டியது. முடியல. ஆஸ்மா மாதிரி அந்த அம்மாவுக்கு இருக்க மாட்டோம். அந்த டைமில் போயிட்டாங்க. சரி, போனோம். செத்ததுக்கு பசங்க வரல. ஆமாம். அம்மா செத்ததுக்கு அவன் யாரோ? அவன் எந்த பையன்? அந்த பையன் அது ஏதோ 2 பசங்க வரலையாமா. 2 பசங்களே வரலையா? எத்தனை பசங்க? 3 பசங்களா? 3, 2, 5 பேர். பிள்ளைய வந்துச்சா? பிள்ளையும் லேட்டாக தான் வந்தாங்களா? லேட்டாக வந்தாங்கல்ல. அது எப்போ பஸ் கிடைக்காம இருக்கு? ஆமாம், பஸ் எல்லாம் அவங்களுக்கு பிளேட் சர்வீஸ் கட் ஆகிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு பிளேட் சர்வீஸ் கட் ஆகிருக்கு. பசங்க 2 பேர் சரி வரலாம் அப்படின்ட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்களாம், வரல. சரி, நல்லதாக போச்சு. எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. சரி. ஆனால் அதுதான் அந்த ஐயாவுக்கு ஒரு மனம் வருத்தமாக போச்சா? சம்பாரிச்சப்போ கோயிலுக்கு எழுதி வைக்க சொல். அதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி, இப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. இவர் பாட்டில் சரி நம்ம அதையே நினச்சிட்டு இருந்ததுன்னா, செத்தவங்களை நினச்சிட்டே இருந்தால் வரப்போகிறதில்ல. அது ஒன்றும் வரமாட்டாங்க. என்ன பண்ணாரு, நம்ம ஏதோ தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துருக்குறாங்க. சரி. இவங்க வந்து இந்த ஐயா தனியாக இருக்கார்ல. ஆமாம். என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கறதில்ல. நல்லதாக போச்சு. நல்லா சாப்பிட்டீங்களாப்பா, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணி எதுவுமே கேட்கல. சரி. இப்போ எல்லாம் இந்த ஐயா கிட்ட சொத்து இருக்கிறதுனால, அம்மாவும் இறந்துட்டாங்களா, அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க, இது எதாவது ஏற்பாடு பண்ணி நம்ம ஆளாளுக்கு சொத்து நிறையா இருக்குது இவர்கிட்ட, அதனால் வந்து நம்ம வாங்கிக்கணும். இப்போ அவங்கவுங்களுக்கு தேவையாக இருக்குது. அதில் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுத்ததே 50 பவுனுக்கு மேலே போட்டு கொடுத்து எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி. பணம் நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லாம் பண்ணியுமா வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. 2 பொண்ணுங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சொத்து இருக்கிறதுனால அவையிலும் கேட்குறாங்க. அதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்க, போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்களா? ஒவ்வொருத்தரா வராத அம்மா செத்ததுக்கு வராத பையனை கூட வந்திருக்கிறான். சரி. அவனுமே வந்து என்ன பண்ணுறேன், எனக்கும் சொத்து வேணும், லவ் மேரேஜ் பண்ணிட்டானாமா, அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டு, எனக்கு சொத்து வேணும், சரி கேஸ் போட சொல்லு போய் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒன்று சேர்ந்து, பொட்ட பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாமா. சரி. எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு அந்த ஐயா கேட்குறாரு, எல்லாம் சேர்ந்து வந்ததுனால இவருக்கு என்ன நினச்சிட்டாரு, என்னடா ஒவ்வொருத்தராக வர்றாங்க, என்ன விஷயமோ தெரியலையே. அவரே கேட்டார், சுற்றி வளைச்சி பேசாமல், ஏதோ சொத்தை வாங்க வந்துட்டீங்களா, அதுக்காகத்தான் வந்திருப்பீங்களாட்டிருக்குதுன்னே கேட்டார். காசு அவங்ககிட்ட இருக்கு, அவங்ககிட்ட. ஆமாப்பா, நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோன்னே சொல்லிட்டாங்க. சரி. ஆளாளுக்கு சொல்லி எனக்கு அத்தனை வேணும் இத்தனை வேணும் எல்லாம் கேட்குறாங்களாமா. கொடுக்குற இல்லைன்னுல
நான் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் தனியாக இப்போ அம்மா செத்ததுக்கு வரல. செத்த பிறகு எப்படி இருக்கீங்க என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கல. சரி. அப்புறம் இப்போ சொத்துக்கு மட்டும் கணக்கு போட்டு இவ்வளோ கேட்குறீங்களே. பிள்ளைக்கு அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குதுன்னு அதை கட்டணும் இதை கட்டணுங்கிறாளாமா. அப்புறம் பையன் நான் அங்கே பாரின் போகணும் இங்கே போகணும் இன்னொருத்தனை அப்படி எங்கே வேணும் போ, அவங்க சம்பாரிச்சு போக வேண்டியது. இவர் சம்பாரிச்சு போகிறாரு. இதில் 40 லட்சம் 50 லட்சம் ஒருத்தருக்கு வருமாமா. சரி. அதனால சரி எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க இப்போவே அப்படின்னு ஒரு ஏத்தம் கட்டுறாங்களா. அப்புறம் இவருக்கு சோறு போடுறாரு. இவருக்கு சோறு போடுறவங்களும் இங்கே ஒரு சோறு போடுறதுக்கெல்லாம் தேவையில்லை. இவருக்கு தான் வசதி இருக்குதெல்லாம். வசதி இருந்தால் சோறு வந்துடுமா? ஆமாம். அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாமா. அதனால இப்போ இத்தனை நாள் ஒன்றும் கண்டுக்காம இப்போ பிள்ளைங்க கூப்பிட்றாளா பையனை எங்கள் வீட்டுக்கு வந்துரு என்ன வீட்டு வந்துருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு கூப்பிட்றாங்களாமா. நான் இனிமேல் 6 வீட்டுக்கு வர மாதிரி இல்லை. நான் வியாபாரத்தை பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை நான் பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாங்க. நான் கொடுக்கும்போது என்னோடய சொத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். இல்லை கொடுக்காமலாம் பண்ண மாட்டேன். கொடுக்கும்போது கொடுப்பேன் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஆமாம். சரி. என்ன பண்ணலாங்கிற நீங்கள்? இல்லை இப்போ அம்மா செத்ததுக்கு வந்திருக்கோம். இல்லை அவங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாம் அவங்க வசதி வாய்ப்பு போட்டிருக்காங்கல்ல. அதனால என்ன பண்ணுற இவர் பாட்டுக்கு அனாதாசம் எழுதி வைக்க சொல்லு. போய் நீ போய் பக்கத்தில் இன்னும் அடுத்த தடவை காய்கறி வாங்க போவில்ல போய் நீ அவர்கிட்ட சொல்லிட்டே இப்போ என்னங்கன்னா அதை நான் சொல்ல வரல. இது அப்படின்னா இப்போ யாராக இருந்தாலும் பசங்க பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு 2 நிமிஷம் ஒரு மனசு சந்தோஷத்தோட பேசி ஒரு ஆரம்பி